Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகே அமைந்துள்ளது மேலக்காடவார் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமன், செல்லம்மா தம்பதியினர். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு ஐயாசாமி என்ற மகன் இருக்கிறார். 23 வயதான இவர் சிவகங்கையில் உள்ள அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஐயாசாமியின் தந்தை சிறு வயதிலேயே இறந்துவிட்டதால் அவரது தாய் ஐயாசாமியின் சித்தப்பாவை திருமணம் செய்து ஒரே குடும்பமாக வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் ஐயாசாமியின் குடும்பம் சற்று வசதியாகவும் செல்வாக்காகவும் வாழ்ந்து வந்துள்ளனர். இதை மற்ற சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை. இதனால் இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஐயாசாமியின் சித்தப்பா பூமிநாதன் புதிதாக புல்லட் பைக் ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த புல்லட்டை இளைஞர்கள் 2 அடித்து உடைத்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எதிர்த்தரப்பினர் ஐயாசாமி மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் 12ஆம் தேதி மாலை ஐயாசாமி தனது கல்லூரியில் இருந்து புல்லட் பைக்கில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த மாற்று சாதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள், கீழ் சாதியில பிறந்த நீ எப்படிடா இந்த வண்டியை ஓட்டலாம், கை இருந்தாதான் இந்த புல்லட்டை ஓட்டுவ என கூறி ஐயாசாமியின் கைகளை சரமாரியாக வெட்டி உள்ளனர். இந்த கொடூர நிமிடத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிய ஐயாசாமி விரைவாக பெற்றோர்களிடம் சென்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். தற்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இருக்கும் ஐயாசாமிக்கு வெட்டப்பட்ட கையை சேர்க்கும் அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அப்போதும் விடாத அந்த சாதி வெறியர்கள் ஐயாசாமியின் வீட்டை அடித்து உடைத்து சூறையாடி உள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிப்காட் போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட வல்லரசு, ஆதி ஈஸ்வரன், வினோத் ஆகிய 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேர் மீதும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அதோடு இந்த சம்பவத்தின் நீட்சியாக கலவரம் ஏதும் நடைபெறாமல் இருக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே புல்லட் வாகனத்தை ஓட்டிய பட்டியலின மாணவனின் கைகள் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.